உங்கள்கிட்ட பளிச்சுன்னு பிரகாசமா ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் உங்கள்கிட்ட இருக்கா? பளிச்சுன்னு இருக்கும்னா அந்த லைட் போட்டு தப்பாங்களா, அதை சொல்றீங்களா? அந்த மிஷின் இல்லைண்ணே, காலையில வரும்ல அந்த மிஷினை கொடுங்க. காலையில வருமா? ஒருவேளை அதுவா இருக்குமோ? பால்காரர் சொல்றீங்களா? புரியல, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. அட அது இல்லைங்க, அது நல்லா கூட தைக்கும்னு சொன்னாங்க. நல்லா தைக்கும் மட்டும் எல்லா மிஷின் நல்லா தைக்குமே. யோசிச்சு மூளையே கலங்கிருச்சு. சரி, எதுவா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. அங்க பாருங்க 5 வருஷம் வாரண்டி கார்டு கூட தொங்குது பாருங்க. அந்த மிஷினை தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, சன் தையல் மிஷின். சோ இதையா சொன்னீங்க? இதை சொல்றதுதான் எவ்வளவு பம்படிச்சீங்களா? இதை எடுத்து வாங்க. மிஷின் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கான ஸ்பெசிபிகேஷன் என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு ஏதாவது 1-2 சொல்லுங்களேன். இந்த சன் மிஷினை பொறுத்தவரை உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. அதுபோக பாத்தீங்கன்னா தையல் அப்படி ஸ்மூத்தா இருக்கும். லேடிஸுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து சவுண்ட் வராது. நீங்க நம்பி தாராளமா வாங்கலாம். இந்த மிஷின் இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன இந்த மிஷினே கொடுத்துருங்க எனக்கு. சரிண்ணே, வந்தவொடனே சனை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது குழுன்னு இருந்துச்சு, அதனால உங்களுக்கு கண்டிப்பா கம்மி பண்ணி தரோம், எடுத்துக்கோங்க.